2 விஷயம் மட்டும் தான் நாங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறோம். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. தாவேகா வேற எங்கேயாச்சும் போகுது சேருது அப்படிங்கிறதெல்லாம் ரூல்ட் அவுட். தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர். பிஜேபி திமுக தவிர எங்களுடைய பெரிய படைபலம்ங்கிறது ஜென்சி கிட்ஸ். எல்லா பிஎல்ஓ நம்பரும் வச்சிருக்கோம், எல்லாரும் வச்சிருக்கோம், எல்லா பூத்துலையும் வேலை செய்கிறோம். இன்னும் உத்வேகத்தோட வேலை செய்ய சொல்லியிருக்காரு. அந்த வேகத்தை வேலையில் காட்டுவோம். ஜென்சி கிட்ட இருக்கிற இடத்துல ஓட்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபார்ம் வர மாட்டேங்குது. அவன் அன்னைக்கு வேக வேகமாக எழுதணும், கிடைச்ச பேரை எழுது, கிடைச்ச அது கட்சி பேரையே சரியாக எழுதலை. அப்போ இதுவரை கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அந்த கொள்கையை சரிவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நீங்கள் கொள்கையை மாற்றுவீங்களா, ஆளை மாற்றுவீங்களா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடந்த அந்த கோவை சம்பவத்துல ஒரு இடத்துல ஒரு வீடியோ பாக்குறோம். வேண்டாம் வேண்டாம் 1000 ரூபாயும் வேண்டாம், இந்த இலவச பேருந்தும் வேண்டாம், பெண்களுக்கு பாதுகாப்பு போதும். இந்த திட்டங்களை பத்தி தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? பெண்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இந்த பரப்புரையில், மாவட்ட பரப்புரையிலையும் சரி மாநாட்டிலையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் சொல்லும்போது எங்கள் மேலே வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, திமுக தான் இதை எல்லாமே சொல்லுதே, நீங்களும் அதையே சொல்றீங்களே, உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்காங்க. கொள்கைன்னு கேட்கும்போது சமூக நீதி, மகளிருக்கான பாதுகாப்பு, அனைவருக்குமான கல்வி, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், இந்த மாதிரி இடஒதுக்கீடு எல்லாத்தையும் சொல்கிறோம். இதை திமுக சொல்லிடுச்சே, நீங்கள் வேற சொல்லுங்கன்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மேக்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஒரு இடத்துல போய் டியூஷன் சேர்றீங்க, அந்த இடத்துல அந்த டீச்சரே உங்களுக்கு சரியாக சொல்லித்தரல, வேற இடத்துல மேக்ஸுக்கு டியூஷன் சேருவீங்களா இல்ல சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் படிப்பீங்களா? மேக்ஸுக்கு தான் இன்னொரு டீச்சர். அப்ப இதுவரை கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அந்த கொள்கையை சரிவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நீங்க கொள்கையை மாத்துவீங்களா, ஆளை மாத்துவீங்களா? அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேற ஆளை மாத்தணும். அப்போ நாங்க சொல்றோம், இதை இவர்கள் ஏற்றளவில் வச்சிருக்காங்க, நாங்க வந்தாதான் இதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னைக்கு வேலியே பயிரை மாதிரி நீங்க கோவை சம்பவம் சொல்றீங்க. திருவண்ணாமலையில 2 காவலர்கள் ஒரு பெண்மணியை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்க. திண்டிவனத்தில் ஒரு காவலர் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம். இந்த மாதிரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆனன் ஆவரேஜ் ஒரு 6000 7000 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை மட்டும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தாவேகாவால் முடியும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, பெண்களுக்கு நாங்க நல்லது செய்தோம் சமூக நீதியின் பேர்ல அப்படின்னு மகளிர் இலவச பேருந்து, கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே சமூக நீதியை நிலைநாட்ட, பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு இவருடைய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, என்ன ஓசி பஸ்ஸில் போனியா அப்படின்னு அவர்களை கேவலப்படுத்துறாங்க. அவங்க பண்றதுனால சரியான இடத்துல பஸ் நிற்க மாட்டேங்குது. கண்டக்டரும் டிரைவரும் அதே வேலையை செய்கிறாங்க. அதே நேரத்தில் 1000 ரூபாய் வாங்கினியா, நல்ல மேக்கப் போட்டியா, நெய் பாலிஷ் வாங்குறியா, என்ன கேள்வி? நீங்க மகளிரை உயர்த்தி பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, இப்படி அவர்களை கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சரியான ஒரு அணுகுமுறை இந்த திமுக செய்யலை. ஒரு சமூக நீதிங்கிறது என்ன அப்படின்னா, பிறப்பால் ஒருத்தனுக்கு எந்த தகுதியும் வராது, அவங்களுடைய திறமையால் மட்டும்தான் வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேரன் அப்படிங்கிறதுக்காகவே துணை முதலமைச்சராக இருக்காரு. கருணாநிதி மகன் அப்படிங்கிறதுனாலேயே ஸ்டாலின் இந்த கட்சிக்குள்ள எடுத்து வரப்பட்டார். அமைச்சர்னு சொல்லி ஒரு 10 அமைச்சர் பேர் சொல்லணும், வெளில யார்ட்டையாச்சும் கேளுங்க, எல்லா பேரும் சொல்லுவான், எல்லாம் எக்ஸ் ஏடிஎம்கேவா இருப்பான். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த தளபதி அவர்கள் தலைமையில 2026 மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது. இளைஞர்களும் பெண்களும் ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸு எல்லாம் தளபதிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக பவுண்டரியை தாண்டி வெளியில மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூடலாம் இந்த திமுக எவ்வளோ காசு கொடுத்து பெண் நிறுவனம் மூலம் எவ்வளோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம் ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் மத்தியில் தேவையான இன்ஃபர்மேஷனை தேவையான நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்ப்பாங்க. தளபதியை 2026 சிஎம் ஆக்குவோம். ஒரு 5 மாதம் இல்ல 6 மாதங்கள் தான் எலெக்ஷன் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் டிசம்பர் ஜனவரியில சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் இவங்களும் தான் கூட்டணி வைக்க போறாங்கன்ற அரசு புரசலான பேச்சுக்களையும் நம்ம பாக்குறோம். அந்த கூட்டணி உண்மையாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? உங்களுக்கு எதுனா தெரியுமா? கூட்டணியை பொறுத்தவரை
தளபதி பார்த்துப்பாரு. 2 விஷயம் மட்டும் தான் நாங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறோம். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. அதனால தாவேகா வேற எங்கேயாச்சும் போகுது சேருது அப்படிங்கிறதெல்லாம் ரூல்ட் அவுட். தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர். இந்த 2 அக்செப்ட் பண்ணி பிஜேபி திமுக தவிர யாரெல்லாம் வேணாலும் தலைமையை அப்ரோச் பண்ணுங்க. தலைமை முடிவெடுப்பாங்க. யாரு சரி, யார் வேணாலும் ஆசைப்படலாம். யாரு சரி, யாரு தவறு, யாரு கூட சேரணும், சேரக்கூடாது, மக்களுடைய கருத்து, கட்சியில் உள்ளவங்களுடைய கருத்து எல்லாம் கேட்டு தலைமை முடிவெடுப்பாங்க. தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அதனால ஆஸ் ஆஃப் நவ் டிவிகே தலைமையில் கூட்டணி, தலைவர் சிஎம் வேட்பாளர் எங்க தலைவர் தான். ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் கூட நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லும்போது அந்த திட்டங்கள் பத்தி பேசியிருந்தோம். இப்போ தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதிகள்ல பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா எலெக்ஷன் அப்ப கிடைக்கும். ஓகே, சூப்பர். சரி, இப்போ அது அப்படியே இருந்தாலும் கூட உங்க கட்சியில இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பத்தி அவங்களுடைய மச்சான் சார்லஸே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அதுல வந்து அவர் சொல்லும்போது அவங்கள பத்தின ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க உங்க கட்சியில? ஆக்சுவலா இது என்னன்னா, இது ஒரு உள்நோக்கம் கொண்டது. சார்லஸ் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? பாண்டிச்சேரியில சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாண்டிச்சேரி சிஎம் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமா சார்லஸை முன்னிலைப்படுத்தி பாண்டிச்சேரியில் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 2-3 எம்எல்ஏக்கள் பிஜேபியில இருந்து உள்ள எம்எல்ஏக்கள் கூட. சரிங்களா? அப்போ அவருக்கு என்ன ஆசைனா, இந்த இடத்துல இவர் வந்து இருந்துட்டாரே, நம்ம அந்த இடத்துல போனா பாண்டிச்சேரி சிஎம் ஆயிடலாமே அப்படிங்கிற ஆசை தான். அந்த பொறுமல்ல இவர் மேல கட்ட வச்சு விடுறாரு. அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, அதனால பேசுறாரு. ஓகே, அவருக்கு அந்த போஸ்டிங்காக உள்நோக்கத்துக்காக தான் அதை பேச. பாண்டிச்சேரியில எப்படியாச்சும் விஜயண்ணா கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும்னு அவர் 2-3 வருஷமா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய எம்எல்ஏ வாங்கி அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை, அந்த காசை போட்டு அடிச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயண்ணாக்கு அங்க ஆதரவு அதிகமா இருக்கு. ஓகே, அப்ப குடும்பத்தோட ஆதரவு ஆல்ரெடி உள்ள இருக்காங்க தாவேகாவுக்கு. இப்போ சார்லஸ் அவர்களும் உள்ள வர்றதுக்கான இவங்க 2 பேருக்கும் குடும்ப பிரச்சனை. அப்ப இவர் இருக்காரு, நம்ம உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம்ல. அவர் இவரை நோக்கி ஐயம் கிளப்புறதுனால நான் இந்த ஐயத்தை எடுத்து வைக்கிறேன். உள்நோக்கம் இப்படித்தான் இருக்கும். இது உங்களோட கருத்து மட்டும். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தவங்களும் அதே விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா வந்து கரூர் எல்லை பகுதியில வந்து அவரும் அங்க இருந்தாரு, ஆதவர்ஜுனாவும். ஏன் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே அவர் ரைஸ் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறதப்போ? ஆதவர்ஜுனா மேல கேஸ் ஃபைல் பண்ணலங்கிறத நாங்க மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போலீஸ் தான் சொல்லணும். இவங்க செஞ்சதெல்லாம் அவசரமா செஞ்சாங்க. யார் பேர் எழுதக்கூடாதுன்னு கூட தெரியாது. அதுல தமிழக வெற்றி கழகம்னு கூட அவங்க எழுதலைங்க. தமிழக மக்கள் கழகம் ஏதோ ஒரு பேர் எழுதி வச்சாங்க. அவன் அன்னைக்கு வேகமா எழுதணும், கிடைச்ச பேரை எழுது, அது கட்சி பேரையே சரியா எழுதலை அந்த இதுல எஃப்ஐஆர்ல. இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. அப்படி மிஸ் ஆகிருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்குது கைது பண்ணணும்னா எங்கள் தலைவரையே கூட கைது பண்ணணும்னா பண்ணுங்க. அவரே சொன்னார், நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன்னு. அதனால் நீங்களாக எதையாச்சும் தப்பு பண்ணிட்டு நீங்களாக எதையாச்சும் உலாவை விட்டுக்கிட்டு, இதெல்லாம் திமுக அந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. இதை பற்றியெல்லாம் எந்த அவதூறுனாலும் சட்டப்படி யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் தாராளமாக எடுங்க. அவ்வளோ யார் வேண்டாங்க. எடுக்கலைன்னா தான் அப்போ உங்களுக்கு ஆதாரம் இருந்தும் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அவ்வளோ கொந்தளிக்கிறீங்களா? ஆதாரம் இருக்குது அப்படின்னா நடவடிக்கை எடுங்க. யார் வேண்டாங்க? தாவேகாவுடைய தலைவர் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரியான நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும், தென் இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 6 கோடி பேருக்கு உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம், யார் யாரெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் கைட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாளைக்கு ஆர்ப்பாட்டம், இன்றைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ், உண்மையாகவே வந்து தாவேகா பெரும் உத்வேகத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், எங்கள் தலைவர் வந்து ஆல்ரெடி பூத் லெவலில் நாங்கள் எங்களை ஒர்க் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, திமுக ஆட்கள் வந்து பெரும்பாலும் ஜென்சி கிட்ட இருக்கிற இடத்துல ஓட்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, அந்த ஃபார்ம் வரமாட்டுக்கு. இது வந்து பல விதத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி தலைமைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் சொல்படி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்சி கிட் இப்போ புதுசாக ஓட்டர்ஸ் சேரணும் அப்படின்னா டிசம்பர் 7க்கு அப்புறம் ஃபார்ம் 6 வச்சு சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற ஓட்டர்ஸும்
நமக்குண்டான ஃபார்ம் மட்டும் வரல அப்படின்னா அந்த ஃபார்மை எப்படி வர வைக்கிறது, அதை தான் நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். தலைவர் இப்போ கொடுத்த உடனே ஃபியூல் எங்களுக்கு இன்னும் நிறைய வந்துருச்சு, வேகமாக ஓடுவோம். எல்லா பிஎல்ஓ நம்பரும் வச்சுருக்கோம், எல்லாரும் வச்சுருக்கோம், எல்லா பூத்துலேயும் வேலை செய்கிறோம். இன்னும் உத்வேகத்தோடு வேலை செய்ய சொல்லியிருக்காரு. அந்த வேகத்தை வேலையில் காட்டுவோம். நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், எங்களுடைய பெரிய படைபலம்ங்கிறது ஜென்சி கிட்ஸ். இந்த கிட்ஸுக்கு இப்போ முதல் முறை வாக்காளர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டு போகாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட கவனமாக இருக்க சொல்லியிருக்காரு. அந்த கவனத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு வைப்போம். மக்கள் பொதுவாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் 7க்கு அப்புறம் ஃபார்ம் 6 கொடுத்து நிறைய புதிய வாக்காளர்களை நீங்கள் கொண்டு வரலாம். புதிய வாக்காளர்கள் வந்து ஏற்கனவே எஸ்ஐஆர்லேயும் இருந்திருக்காது, ஏற்கனவே ஓட்டர்ஸாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுப்பாங்க, அவங்கெல்லாம் வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் வரலையோ பக்கத்தில் உள்ள டிவிக்கே ஆதரவாளர்களையோ தொண்டர்களையோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்கள் கூட நின்று அதை ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நாங்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 70,000 வாக்குச்சாவடிகளையும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பண்ணிடுவோம். நாளில இருந்து ஒரு உத்வேகத்தோட பெரும் புரட்சியோட இதெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க. அதான் அவரும் சொல்லிட்டாரு, புரட்சி அப்படிங்கிறது. ஆமா, புரட்சி. நாம ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கணும், எடுக்க போறோம். அது என்ன ஆயுதம் அப்படின்னா வாக்கு அப்படிங்கிற ஆயுதம். அந்த ஆயுதம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா இந்த திமுகவுடைய சதியை முறியடிக்கணும். சதியை முறியடிக்கணும்னா நம்ம விழிப்போட இருக்கணும். யாருக்கெல்லாம் ஃபார்ம் வரலையோ ஃபார்ம் வர வைக்கணும், யாருக்கெல்லாம் ஃபில் பண்ண தெரியலையோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும், உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ண தெரியலையோ நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். யாருக்கெல்லாம் புது வாக்காளராக சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்ப்பதற்கு இந்த டிசம்பர் 7 இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே கூட இருந்து உதவி செய்வோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஜனநாயக கடமைக்கு தேவையான ஆயுதத்தை எடுக்கணும்னா ஓட்டு தான் நம்மளுடைய ஆயுதம். ஒரு வீரர் புரட்சிக்கு ரெடி ஆயிட்டோம். ஓகே, வாழ்த்துக்கள் சார். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அடுத்தடுத்து கண்டிப்பா நிறைய இன்டர்வியூல பார்க்கலாம் சார். நன்றிகள். நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.